ஷேடோஸ். நான் உங்கள் சரவணன். இன்றைக்கு நம்ம பேச போகிற படம் மாரிசல். இந்த படத்தில் நடித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு, பாசில், பகத் பாசில், கோவை சரளா, ரேணுகா, இன்னும் மற்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போது ஒரு போலீஸ்காரு ஒரு கூண்டுக்குள்ள ஒரு எலியை பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு எலியை தண்ணி தம்பிக்கு சாவடிக்கிறார். அது சாவடிச்சு அது செத்துடுச்சின்னு எடுத்து வெளியில் திறந்து கொட்டுறாரு. அது பார்த்தா உயிரோட எழுந்து ஓடுது. அதாவது கூண்டுக்குள்ள இருக்கிற வேண்டிய சில பேர் இன்னும் வெளியில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத, தப்பு செஞ்சவங்க நிறைய பேர் வெளியில் சுதந்திரமாக சுற்றுறாங்கன்றத சொல்லாத சொல்கிற ஒரு விஷயம். அது படம் அப்படி தான் ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த சீனு பாசில் சிறையிலேருந்து வெளியில் ரிலீஸ் ஆகிறாரு. சின்ன சின்ன திருட்டு செய்கிறாரு. இந்த செல்ஃபோனு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா எல்லார்ட்டையும் எடுத்து திருடிட்டு அதை விற்றுட்டு காசாக்கி சம்பாதிக்கிற ஒரு விவாதம். அப்படி தான் அந்த கேரக்டர் காட்டுறாங்க. அவர் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே வடிவேல சங்கிலி போட்டு கையில் விலங்கு வச்சு கட்டி வச்சிருக்காங்க. அவர் திறந்து உள்ளே போனோன்னே வா குமார் அப்படின்னு சொல்கிறார், அவங்க பையனோட பேரை சொல்லி. அவர் ஒரு ஞாபகம் வருது. இப்போ இருக்கிறது அடுத்த விஷயம் மறந்து போகுது உடனே. அந்த மாதிரி ஒரு ஞாபகத்தியான ஒரு கேரக்டர். அப்படி தான் அவர் தன்னை அறிமுகப்படுத்திட்டு இவருக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். என் பையன் என்னை கட்டி போட்டேன், என்னை எப்பவுமே வெளியில் விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை நம்பி பாசிலும் அவருடைய வேலைங்க திறந்து திறந்து விடுறாரு. அவரை வெளியில் கூப்பிட்டு வர்றாரு. வெளியில் கூப்பிட்டு வரும்போது நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன், ஒரு 25,000 பணம் தரேன்றார். அந்த பணத்தை போய் எடுக்கிறதுக்கு உள்ளே போய் ஏடிஎம்மில் போய் எடுக்கும்போது இவர் பார்க்குறாரு, அதில் பேலன்ஸ் 25 லட்ச ரூபா அப்படின்னு வருது. அதை பார்த்தோன்னே இவர் கூட இருந்து அந்த 25 லட்ச ரூபாய் எப்படியாவது அடிச்சிடணுன்னு இவர் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது இப்படி தான் கதை போகுது. இன்ட்ரோல் இதே தான் கதை, கொஞ்சம் ஸ்லோ தான். இதே தான் போயிட்டுருக்கு. அவர் ஞாபகம் வருது, ஏதோ சொல்கிறாரு, இந்த கார்டு ஏடிஎம் கார்டு நம்பரை மறந்துடுறாரு. இப்படியே போயிட்டே இருக்கு. இன்ட்ரோலப்போ ஒரு ட்விஸ்ட்டு. இவர் வடிவேலு இருந்த அந்த வீட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு, அது சொல்கிறாங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்காக அதை கண்டுபிடிக்கிற ஒரு இன்ஸ்பெக்டராக கோவை சரளா வராங்க. அப்போ தான் ட்விஸ்ட்டு நமக்கு கதை புரிய ஆரம்பிக்குது என்னன்றது. இந்த கொலைலாம் எதுக்கு நடக்குது, என்ன, இது யார் செய்கிறா, பாசில் இவர்கிட்ட இது 2 லட்சம் பணத்தை எடுக்கிறாரா இல்லையா இப்படின்ற ஒரு கதை தான் இது. கதையை சொன்னால் உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும். கதை இன்டர்வலுக்கு மேலே ஒரு சுவாரஸ்யமாக வேறு மாதிரி கதை நவர ஆரம்பிச்சிடுது. ஆனால் இதில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. இந்த கொலைக்கான காரணங்களை சின்னதாக அப்படி சொல்லிட்டு விட்டுருக்காங்க. பெருசாக ஒரு விஷயமா அது எதுக்கான அந்த கொலை நடக்குதுன்ற விஷயமே இல்லை படத்தில். 2 பேர் கொலை பண்ணுறது சரியாக காட்டுறாங்க. அடுத்த 2 பேர் யார் கொலை பண்ணுறாங்க, எப்படி கொலை பண்ணுறாங்க, எதுக்காக அந்த 2 பேரை கொலை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் தெளிவாக சொல்லலை. சும்மா ஓரளவு ஒரு புக்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதை நான் செய்கிறேன்றது எடுத்துக்கக்கூடிய விஷயமா இல்லை. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நாடு முழுக்க நிறைய நடக்குது. இதில் 4 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து நான் போய் அவங்கள கொலை பண்ணுன்றது அது எப்படின்றது தெரியல. பக்கத்தில் மணிவேலோட ஒய்ஃபாக சித்தாரா நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரேணுகா அவங்களுடைய கேரக்டர் அந்தந்த நேரத்தில் வந்து போகிற விஷயம் தான். படத்தில் 90% வடிவேலு, பகத் பாசில் இவங்களுடைய நடிப்பு மட்டும்தான். இயற்கையான நடிப்பு தான். ரொம்ப பெருசாக ஒரு ஹீரோஷிப் காட்டுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் யதார்த்தமான ஒரு விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமாக நடிச்சுட்டு போயிருக்காங்க. படம் பார்க்கலாம், ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இசையும் நல்லா பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் தேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.